பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, கர்த்தரை பிரியப்படுத்துவது எளிது. ஆதார வசனம் லூக்கா 2:51. பின்பு அவர் அவளுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். லூக்கா 3:22. வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஏசப்பா 30 வயது வரை தனது தாயின் தகப்பன் கீழ் இருந்தார், கீழ்ப்படிந்திருந்தார். ஏசப்பாவின் 12வது வயதில் ஒரு நிகழ்வை பார்க்கிறோம். லூக்கா 2:41-49 வரை. இது அவருடைய ஹிடன் பீரியட். பின் ஞானஸ்நானம் பெற்றார். அதற்கு அப்புறம்தான் பப்ளிக் மினிஸ்ட்ரிக்கு வருகிறார். தளராத ஊழியம். ஆனால் இதற்கு முன்பாகவே தேவன் இவரை பார்த்து, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்றார். அப்படி என்ன இயேசு பிதாவாகிய தேவனை பிரியப்படுத்தினார்? 30 வருடங்கள் பிரியத்தை 2 வார்த்தைகளில் ஆவியானவர் எழுதி வைத்துள்ளார். ஆம், அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார், பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்தார். இதுதான் கர்த்தரை பிரியப்படுத்த ஏதாவது பெரிய பெரிய காரியங்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. 30 வருடங்கள் அவருக்கு டார்மென்ட்ரி பீரியட். பிதா விரும்பினதை அமைதியாக பெற்றோருக்கு கீழ்ப்படிதலோடு இருக்க வேண்டும் என்பதை நிறைவேற்றினார். அமைதியாக இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் உணர்த்தினால் அமைதியாக இருப்பதும் அவருக்கு பிரியமே. லூக்கா 2:52 சொல்கிறது, இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று. இவரது இத்தனை வருடங்களிலும் தேவனிடத்திலிருந்து பெற்ற கிருபையை விருதாவாக்கவில்லை, வேஸ்ட் பண்ணவில்லை. ஆகையால் தான் கிருபையில் விருத்தி அடைந்தார் என்று சொல்லப்படுகிறது. அப்படி கிருபையை கொண்டு என்ன பெரிய காரியம் செய்தார்? தன் சொந்த ஆலோசனையில் எழுந்ததை செய்யாமல், பிதா என்ன உணர்த்தினாரோ, பெற்றோர்கள் என்ன சொன்னார்களோ, அக்கம் பக்கத்து அண்டை மனிதருக்கு உறவுகளோடு நல்ல உறவிலே மதிப்பில் இருந்தார் என்பதாகும். வளர்ந்தார் ஆவிக்குரிய ரீதியில். சின்ன சின்ன காரியங்கள் இயேசு உண்மையாய் இருந்தது. சின்ன சின்ன உதவிகள் அவர்களுக்கு செய்ததனால் தான் மனித தயவிலும் விருத்தி அடைந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் தேவனை பிரியப்படுத்தியது. 30 வயது வரை இதையே தான் செய்து கொண்டிருந்திருக்கிறார். அமைதியாக இருந்தாலும் கர்த்தரை பிரியப்படுத்தும். அடுத்து அவர் சொல்லும் வரை, உணர்த்தும் வரை, வழிகாட்டும் வரை, முதலில் நம்மை எங்கு வைத்திருந்தாரோ அந்த இடத்தில் என்ன செய்ய சொன்னாரோ அதையே தொடர்ந்து செய்தலும் கர்த்தருக்கு பிடிக்கும், பிரியம். ஊழியம் செய்யும் போது, ஜெபிக்கும் போது, ஆராதித்து துதிக்கும் போது மட்டும்தான் தேவன் பிரியப்படுகிறார் என்று நினைக்காதீர்கள். நம்முடைய ஒவ்வொரு செயலிலும் சின்ன அசைவிலும் கவனிக்கிற தேவன் நாம் யதார்த்தமாக நன்றி உள்ளத்தோடு மகிழ்வோடு இருப்பதை பார்த்து மகிழ்கிறார். சிறு பிள்ளைகளை இடத்தில் கொண்டு வாருங்கள், வர அனுமதியுங்கள், நான் அவர்களை பிரியமாயிருக்கிறேன் என்றாரே இயேசு. அப்படி எந்தெந்த பிள்ளைகள் இயேசுவை பிரியப்படுத்தின? அவர்கள் ஏதும் செய்யவில்லை. சிறு பிள்ளைகளாகவே இருந்தார்கள், விளையாடினார்கள், படிக்க சொன்ன போது படித்திருப்பார்கள், எப்போதும் மகிழ்வாகவே இருந்திருக்கிறார்கள். தூக்கம் வந்தால் நன்றாக தூங்கி இருந்திருப்பார்கள். அவர்களாகவே எழுந்திருக்க அவர்களுக்கு தெரியாது. இந்த விஷயங்கள் கர்த்தரை பிரியப்படுத்தும். அவர்களாகவே இருப்பது, தன் நிலையில் இருப்பது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களாகவே இருப்பது அவருக்கு பிடிக்கும். உங்களது வேலையில், பொறுப்பில் உண்மையாயிருப்பது அவருக்கு பிடிக்கும். கோபம், ரோஷத்தை கட்டுப்படுத்த முடியாமல் காட்டிவிட்டீர்கள். இதை உணர்ந்து, சாரி அப்பா, தவறுதான், செய்துவிட்டேன், உங்களை வேதனைப்படுத்தி விட்டேன்ப்பா, இனி செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிட்டு பின் செய்யாமல் இருக்க ஜாக்கிரதையோடு இருப்பதை பார்த்து பிரியப்படுகிறார். தாவீதின் சங்கீதங்களை படித்தால் இது நமக்கு புரியும். 51ஆம் சங்கீதத்தை படியுங்கள். இதில் கர்த்தர் பிரியப்பட்டதனால் தான் கர்த்தர் தாவீதை மன்னித்து மறுபடியும் உயர வைத்தார். வீட்டில் எல்லோரிடமும் கடுகடுகென்று முகத்தை காட்டிவிட்டு, வேலைக்காரர்களை அடிமை போல் நடத்திவிட்டு, சர்ச்சில் வந்து பார்ப்பவரிடம் புன்னகையோடு பிரைஸ் த லார்ட் என்று சொன்னால் கர்த்தர் பிரியப்படுவாரா? மாட்டார். தான் கண்ட சகோதரிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? கேட்கிறார் கர்த்தர். நமது யாரும் பாராத மறைவான காலத்திலும் நாம் என்ன செய்கிறோம் என்பதை உன்னிப்பாக கவனிக்கிறார். நம்மை விட்டு விலகாத தேவன். ஒருவருக்கு சொல்லும் சின்ன ஆறுதல், சின்ன தகவல், கடும் வெயிலில் வேலை பார்ப்பவர்களுக்கு கரிசனையோடு கொடுக்கும் ஒரு பாட்டில் தண்ணீர், பிரியப்படுகிறார். உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு என்ன செய்தார்கள் என்று அவர்கள் மேல் இவ்வளவு பிரியமாயிருக்கிறீர்கள். ஏதும் செய்யவில்லையே, அவர் உங்களோடு இருக்கிறார்கள், அவ்வளவுதான். உங்களிடம் பேசுகிறார்கள், கேட்கிறார்கள், கொஞ்சம் கொடுத்தாலும் குதூகலம் அடைகிறார்கள். நீங்கள் பிரியப்படுகிறீர்கள். பிள்ளைகள் அயர்ந்து தூங்குவதை பார்த்து பெற்றோர்களாகிய நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். இதே போலத்தான் நமது பரம தகப்பனும்.
நீங்கள் அவரோடு இருப்பது, தேடுவது, பேசுவது, அவரை கேட்டு கேட்டு செய்வது, ஒன்றுமே புரியலப்பா என்று சொல்வதையும் அவர் ரசிக்கிறார், பிரியப்படுகிறார். 2 துட்டு போட்ட ஏழை விதவியை வேதத்தில் எழுதி வைத்துள்ளார் என்றால் பாருங்கள். மக்களே, தினப்படி வாழ்வு எது இருந்தாலும் இல்லாவிட்டால் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்ற நினைவு மாத்திரம் போதும். வாழுங்கள், அவரது மூவுக்கு காத்திருங்கள். அவருக்கு பிரியம். அவரோடு பேசுங்கள், இது அவருக்கு பிரியம். கர்த்தரை அனுபவியுங்கள், இது அவருக்கு பிரியம். ஒரு நேரம் உண்டு, அவர் உங்கள் மேல் வைத்த பிரியத்தை உங்களுக்கு உலகத்திற்கு உங்களை உயர்த்தி காட்டுவார். அப்போது அவரோடே இருப்பதே உங்களுடைய பிரியமாய் இருக்கட்டும். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். தகப்பனே, உம்மோடு இணைந்து நடப்பதும் இரக்கம் செய்வதும் மனதுருக்கத்தோடு நடந்து கொண்டு நாங்களாகவே இருப்பதும் உமக்கு பிரியம் கண்டோம். உம்மை பிரியப்படுத்துவதும் உமது பிரியத்தை பெற்றுக்கொண்டு வாழ்வோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா.